ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேயாங் எஃப்எஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அண்ட் யாராச்சும் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த எபிசோடில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கடைசி வரும் பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே டேயாங் தான் அவரோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப யோசனையோடு இருக்கார். அப்போ கரெக்டாக அவரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் உள்ளவா சார், நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஃபைலை கொடுக்க, அப்போ டேயாங் அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணால் அதில் உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட பேரும் தான் இருக்குது. ஸோ சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்ட்டு டேயாங்கோட அசிஸ்டண்ட்டும் வெளில போயிட்டான். டேயாங்கும் கொஞ்சம் நேரம் அதே தான் படிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டேயாங்க்கு கால் வருது. அவர் ஹலோ யார்? நாதானா யார்? நான் தான் வயன் கம்பெனியோட சிஇஓ. ஓ வயன், நீயா? என்ன சொல்லு. நான் கொஞ்சம் உங்களை மீட் பண்ணோம் மிஸ்டர் டே. என்னவா? இதுக்கு? இல்லை, நான் உங்களை மீட் பண்ணணும். என்னோடய ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குது, அதை நான் வாங்கணும். ஓ ஆமாம்ல, சரி ஓகே, நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்றேன், அங்கே வந்துரு. ஓகே அப்படின்ட்டு நீங்களே சொல்ல. அதுக்கப்புறட்டே அவங்க சரிட்டு காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் டேயாங்கும் நீங்களும் தான் ஒரு கெஃபேல உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி டேயாங் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். உங்களுக்கு தான் தெரியும்ல டேயாங் எப்படி நாட்டியான ஒரு பர்சன்னு. ஸோ அதனால தான் உங்களுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங், வயன், சொல்லுங்கள் மிஸ்டர் டே, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், இந்தா உன்னோட ஃபோன் அண்ட் உன்னோட ட்ரெஸ் அப்படின்ட்டு எடுத்து டேபிள் வச்சுட்டு, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஒன்றுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ நீங்கள் டே ஒரு நிமிஷம். என்ன வயன்? இல்லை, நான் கொஞ்சம் ப்ராஜெக்டை பற்றி உங்ககிட்ட பேசணும். வயன், நம்ம இன்னொரு நாள் பேசலாமே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கண்ணை கூட பார்த்து பேசாமல் டேயாங் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கே கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ கரெக்டாக வெயிட்டர் வந்து 2 காஃபி வைக்கிறாங்க. நீங்கள் டேயாங்கும் சேர்த்து தான் காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. பட் டேயாங் தான் காஃபி குடிக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ நீங்களும் அந்த எம்டியான சீட்டில் அந்த காஃபி மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே காஃபியை அமைதியாக யோசிச்சுட்டே குடிச்சிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்போ தான் அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ட்ரெஸ் தான். உங்கள் ட்ரெஸ் ஈரமாயிடுச்சுன்னு நீங்கள் அதை அப்படியே டேயாங்கோட காரில் தான் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் ட்ரை கிளீனிங்கெல்லாம் கொடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதை அப்படியே ஐரன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் சரின்ட்டு அப்படியே ரெண்டுத்தையும், உங்கள் ஃபோனையும் உங்களோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நீங்களும் கிளம்புறீங்க. இங்கிட்ட டேயாங் கிளம்புனார்ல, அவர் டைரெக்டாக அவரோட வீட்டுக்கு தான் வராரு. அவரோட அம்மா அப்பா தங்கியிருக்க வீட்டுக்கு தான் வராரு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஸோ அவர் உள்ளே வரும்போதே எல்லாரும் சார் டேயாங் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட பேச வராங்க. ஏன்னா அவங்க வேலைக்காரங்களை கூட டேயாங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவார். ஸோ அதனால் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக சார் வந்துட்டாரு அப்படின்ட்டு ஆசையாக பேச வருவாங்க. ஆனால் டேயாங் அது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, டேயாங் தம்பி எப்போவுமே நம்மக்கிட்ட பேசுவார், ஏன் நம்மக்கிட்ட பேசாமல் இப்படி போகிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக தான் டேயாங்கே பார்த்துட்ருக்காங்க. உள்ளே போன டேயாங்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. டேயாங், இன்றைக்கி தான் உனக்கு பார்க்கணுன்னே நாகும் வந்துச்சாடா அப்படின்ட்டு பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் டேயாங் அதை கூட கண்டுக்கல. அவர் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதை தான் அப்படியே நாக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உள்ளேருந்து உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு தான். ஸோ டேயாங் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே டேயாங்கோட அப்பா தான் அங்கே கோட் சுட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்புறதுக்காண்டே ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே அப்பா அப்படின்ட்டு டேயாங் கூப்பிட, அப்போ டேயாங்கோட அப்பாவும், ஓ நீயா, இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? ஒர்க் நேரத்தில் ஒர்க்கை தான் பார்க்கணுன்னு அவன்கிட்ட சொல்லி கொடுக்கலையா? நீ ஏன் தான் இப்படி இருக்கே தெரில, உனக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ அப்படின்ட்டு டேயாங்க செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ டேயாங், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறது தான் வந்தேன் அப்படின்ட்டு டேயாங் சொன்ன பிறகு தான், என்ன விஷயம் சொல்லி தொலை அப்படின்ட்டு கொஞ்சம் கூட டேயாங்க மதிக்கவே இல்லை அவங்க அப்பா. அப்போ டேயாங், அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடியா? நான் என்ன பண்ணேன்? சரி அது இருக்கட்டும், அதை பற்றி எதுக்கு என்கிட்ட கேட்குற? நீங்கள் தான் அது எல்லாத்துக்குமே காரணம். நானா?
அப்படி என்னத்தை பற்றி தான் கேட்குற, ஒழுங்கா கேளு. நான் வைனை பற்றி தான் கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கிட்டு டேயோங்கோட அப்பா அப்படியே லைட்டாக ஷாக் ஆன மாதிரி அப்படியே பார்க்குறாரு டேயோங்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டியாங் தான் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டுருக்காரு. அவர் உடம்புல கொஞ்சம் கூட உயிரே இல்லாத மாதிரி தான் அவர் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ டியாங்கோட அம்மா, டே டியாங் என்னடா உன்னோட ஃபேவரட் அம்மா நான் தானே, என்னை பார்க்காம அப்பாவை பார்க்க போயிட்டியா, அப்போ அம்மா மேலே உனக்கு பாசம் இல்லையா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டியாங் வந்தவர் அப்படியே அவரோட அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. டியாங்கோட அம்மாக்கே ஒன்றும் புரியல. டே டியாங் என்னடா ஆச்சு? இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்டா சரியாக சாப்பிட்லையா? அம்மா சமைக்கிறேன் சாப்பிட்டு போ அப்படின்ட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. அம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. ஏன்டா கஷ்டப்படுற? இங்கே பாரு, நீ எதை பற்றி கஷ்டப்படாத, அம்மா தான் இருக்கேன்ல, அம்மா எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் சரியா. எதாக இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான். கடவுள் எப்போவுமே நல்லவங்கள தாண்டா கஷ்டப்படுத்தி பார்ப்பாரு, அந்த மாதிரி தான்டா. கொஞ்ச நாளில் நீ அதை மேனேஜ் பண்ண கற்றுப்ப. எனக்கு தெரியும் என்னோடய பையன் எதாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிவிடுவான், அதை அவன் ஏற்றுப்பான், அவனால் முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டே என்ன விஷயம்னு கூட தெரியாமல் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ அப்படியே சீன் கட் ஆகுது. இங்கிட்டு நீங்கள் தான் அப்படியே அவங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டான் டிவியை பார்த்துட்ருக்கீங்க. அதில் டேங்கோட அப்பாவை பற்றி தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது மேம் எதுக்கு மேம் இதை போய் பார்த்துட்ருக்கீங்க? அது எதுக்கு உனக்கு? மூடிட்டு நிற்கிற அந்த நெல் இல்லை வெள்ளை கிளம்பு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அதானே இவட்ட அப்படின்ட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே திரும்பி அவளை முறைக்க, என்ன மேம் எதுக்கு முறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு முறைச்சிட்டே சொல்கிறீங்க. இவளுக்கு ஏதாச்சும் கேட்டுருச்சா நம்ம அவளை திட்டுறத அப்படின்ட்டு உங்கள் அசிஸ்டண்ட்டு முழிச்சிட்டு, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, வெளில போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு அப்படியே நைஸாக வெளில வந்துட்டா. இங்கிட்டு நீங்கள் அந்த நியூஸை தான் பார்க்குறீங்க. அதில் டேயோங்கோட அப்பா இருக்கார்ல, அவர் பேர் மிஸ்டர் கிம். ஸோ அவரோட கம்பெனிக்கு 50 இயர்ஸ் ஆனிவர்சரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போகிறாரு. அந்த பார்ட்டி செம்மையாக இருக்க போகுது, எல்லா பணக்காரங்களுமே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இப்போது டேயோங்கோட கம்பெனியில் ஒரு நியூ கேரக்டரோட இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். டேயோங்கோட கம்பெனியில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அவர் தான் மேனேஜ் பண்ணுவார். அதுவும் அவர் டேயோங்கோட அப்பா கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேயோங்க அவ்வளோவா எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் சில மேலாப்பில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் டேயோங்க ஹேண்டில் பண்ணுவார். மற்றபடி எல்லாத்தையுமே இந்த மேனேஜிங் டைரக்டர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இப்போ அவர் தான் எல்லார்கிட்டையும் செம்மையாக கத்திகிட்ருக்காரு. அங்கே வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸுமே இவர்கிட்ட அமைதியாக தான் போகணும். என்ன ஏதாச்சும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா அவ்வளோதான், வேலையை விட்டே தூக்குற அதிகாரம் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இவர் தான் டைரக்ட் லிங்க் வச்சுருக்காரு டேயோங்கோட அப்பா கிட்ட, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அவங்களால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே அவர் கத்திட்டு இருக்க, சார் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்ட்டு டேயோங்கோட அசிஸ்டண்ட்டும் வந்து சமாதானப்படுத்துகிறான். ஸோ அதுக்கப்புறம் அவர், நீ என்னடா போடா வந்துட்டான் புதுசாக அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டேயோங்கோட அசிஸ்டண்ட்டுமே கேவலமாக தான் நடத்துவார். ஸோ அதுக்கப்புறம் இதான் சான்ஸ், நாங்கள் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேனேஜிங் டைரக்டர் தான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. என்ன இப்போ தான் கத்துனார்ல, அதனால தான் கொஞ்சம் பிபி டேப்லெட் அப்படின்ட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணை மூடி அப்படியே சாஞ்சு உக்காந்துட்ருக்காரு. அப்போ அப்படியே சடனாக டோர் ஓப்பன் ஆக சவுண்ட் கேட்க, யாரா அது அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு தான் அந்த மேனேஜிங் டைரக்டர் எந்திரிக்கிறான். அப்போ பார்த்தா அங்கே டேயாங் தான் இருக்கார். வந்தவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த மேனேஜிங் டைரக்டரோட காலரை பிடிச்சி தான் இழுத்து பலார்னு கன்னத்தில் 2 விடுறாரு. அப்போது, சார் டேயாங் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே கத்திகிட்ருக்கான். என்னடா என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, இவ்வளோ கேவலமாக வேலை பார்த்துருக்க, என் அப்பந்தான் உனக்கு காசு கொடுத்தானா அந்த காசை வாங்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவியா நீ அப்படின்ட்டு அங்கே இருக்க கோவத்தில் செம்மையாக அடித்து தள்ளிகிட்ருக்காரு. அப்போது சார் கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை டேயாங். என்ன கோவத்தில் இருந்தாரோ வந்துட்டு இந்த மேனேஜிங் டைரக்டர் தான் அடிச்சிட்ருக்காரு. இதில் வேற செம்ம கோவமாக வேற இருக்காரு. சார் அப்படின்ட்டு இந்த மேனேஜிங் டைரக்டரும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவர் டேயோங்கோட அப்பா கீழே தானே வேலை பார்க்குறாரு, அவரோட பையனையே அடித்தா அவ்வளோதான் இவரோட வேலை போயிடும்னு பயத்தில் அப்படியே இருக்காரு. அப்போ டேயோங்கோட ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. அப்போ இந்த மேனேஜிங் டைரக்டரும்,
சார் உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது, ஃபஸ்ட்டு கால் எடுத்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் என் மேலே கை வைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எகத்தாளமாக சொல்லிகிட்டு இருக்கான். டேயாங்கும் இருடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணால் பார்த்தா டேயாங்கோட அப்பா தான். இங்கே பாரு டேயாங், எனக்கு தெரியும் நீ இப்போ போய் என்ன பண்ணிகிட்ருக்க என்னோடய மேனேஜிங் டைரக்டர்னு. இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு வாட்டி உன் கை அவன் மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பா, நீங்கள் பண்ணது எவ்வளோ கேவலமான வேலை தெரியுமா? அதுக்கு இந்த பொறுக்கியும் உங்களுக்கு அடிமை. இதெல்லாம் ஒரு பொழப்பாப்பா? ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? ஏன்பா இப்படி பண்ணுறீங்களா? பின்னா உன்னை மாதிரி ஒரு வடிகட்டின பையனை பெற்றதுக்கு இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும். உன்னை இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்து உட்கார வச்சுருக்கேன்ல, இதெல்லாமே அப்படிப்பட்ட வேலையை பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா உன்னை எப்படி என்னோடய பையன் அப்படின்ட்டு ப்ரௌடாக என்னால் சொல்ல முடியும்? இங்கே பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவளை வச்சுக்காத. கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு வேலையே எனக்கு வேணாம். எனக்கு இந்த பொசிஷனும் வேணாம், இதுவுமே வேணாம். ஓ, இப்போது இந்த சிஓ பொசிஷனை விட்டுட்டு என்ன பண்ண போகிற? ரோட்டில் போய் பிச்சையாக எடுக்க போகிற? உனக்கு என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் நல்லது. இங்கேருந்து மட்டும் நீ போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரோட்டில் பிச்சை தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் அதை பற்றி யோசி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அப்படியே காலை கட் பண்ணிவிட. டேயாங் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னாலும் அவர் ஒரு மாதிரி இருக்க. அப்போது பின்னாடி அந்த மேனேஜிங் டைரக்டர் தான். என்ன டேயாங் சார், உங்கள் அப்பா தான் கால் பண்ணாரா? வா சொல்லியிருப்பாரே, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்ட்டு ரொம்பவே தெனாவட்டாக சொல்கிறான். அவங்கள அடிக்கவும் முடியல. அவர் ஒரு மாதிரி அங்கேருந்து டைரெக்டாக அவர் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாரு. போனவர் ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் இருக்காரா, அதனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி அப்படியே செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டே கொஞ்சம் நேரத்தில் மட்டையும் ஆயிட்டாரு. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேயாங் வழக்கம் போல் அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் டல்லாகவே அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. எல்லாருக்குமே தெரியுது டேயாங் சாருக்கு என்னாச்சு, ஏன் டேயாங் சார் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே டேயாங்கை பார்த்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேயாங்கோட அசிஸ்டண்ட், சார் என்னாச்சு சார், ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபேஸை பார்த்தா நைட்டெல்லாம் தூங்காத மாதிரி இருக்கே, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு டேயாங் அப்படியே கேபின்குள்ளே போயிட்டாரு. டேயாங்கோட அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன ஆச்சு டேயாங் சாருக்கு, ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டண்ட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ டேயாங் அப்படியே வந்து சோஃபாவில், அவரோட ஆஃபீஸ்லேயே ஒரு சோஃபா இருக்கும், ஸோ அதிலேயே அப்படியே போய் படுத்துட்டாரு. படுத்துட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடி யோசிச்சுட்ருக்காரு. அப்போது அவரோட ஃபோன் தான் வைப்ரேட் ஆகுது. ஸோ அதை கேட்டுட்டு, ஹலோ, நான் தான் வயன். அப்போது அப்படியே டேயாங் எந்திரிச்சு உக்காந்துட்டு, வயன் நீயா, என்ன விஷயம்? அது நான் உங்களை மீட் பண்ணோம் மிஸ்டர் டே. என்னவா, எதுக்கா? பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான். நம்ம 2 பேரும் ஒரு புதுசாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம்ல, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற வரையும் என் பின்னாடியே இப்படி லோன்னு சுற்றிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு கண்டுக்காமல் இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை வயன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்டராக சொல்கிறீங்க. ஸோ டேயாங்கும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள், அதானே எல்லோரும் இப்படி தான், ஏதாச்சும் வேணுன்ற வரையும் அப்படியே பின்னாடியே சுற்றுவாங்க. இப்போது கான்ட்ராக்ட் சைன் ஆன பிறகு அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கான். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரில அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் டேயாங்க தான் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்களும் டேயாங்கும் தான் ஒரு பில்டிங் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. என்ன பில்டிங் இது? இதுதான் ரிசர்ச் டீம். இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் எதாக இருந்தாலும் பர்ஃப்யூம்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஓ அப்படியா, சரி, என்ன அப்படியா, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு டேயாங்கோ நீங்களும் தான் அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே நிறையா பேர் டாக்டர் மாதிரி அங்கே எல்லோரும் கிளாஸஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு அங்கே ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டேயாங் அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. என்ன சாம்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆகிடுச்சு மேம். சரி, அப்போ சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஓகே மேம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்களும் டேயாங்கும் தான் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. முன்னாடி ஒரு டேபிள், பெரிய டேபிளாக இருக்குது. அந்த டேபிளில் தான் அப்படியே லயனா ஏதோ பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்காங்க. அதுவும் நிறையா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. டேயாங்கு, என்னது இது, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் நான் இங்கே கூப்பிட்டேன்? என்ன அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி டேயாங்க தான் முறைக்கிறீங்க. என்ன? இதெல்லாம் சாம்பிள்ஸ். என்ன சாம்பிள்ஸா? எதோட சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு டேயாங் இன்னுமே புரியாமல் கேட்க, நிஜமாவே நீ உன்னோட கம்பெனியோட சிஓ தானா, இல்லை பொம்மை மாதிரி சும்மா உட்காந்துட்ருப்பியா? என்ன? இல்லை மிஸ்டர் டே, உங்களுக்கு இது என்ன இடம்னு தெரியல,
இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியல. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டியான்னு கேட்குறீங்க. அதுதான் கேட்குறேன், நிஜமாவே உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களை சும்மா உட்கார வச்சுட்டு உங்கள் கீழே இருக்கவங்க தான் எல்லா ஒர்க்கையும் பார்ப்பாங்களான்னு கேட்டேன். அப்போயும் டேங் புரியாமல் பார்க்க, அப்போ அங்கே வந்த ஒருத்தர் தான் டாக்டர். அவர் வந்துட்டு, சார் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் சார், இதெல்லாம் ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவரை வச்சு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட சாம்பிள்ஸை மேடம் தான் அரேஞ்ச் பண்ணி எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சில பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், சில காம்பினேஷன்ஸில். ஸோ அதெல்லாம் தான் இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு 30 கிட்ட இருக்கும் போல் சாம்பிள்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ட 30 சாம்பிள்ஸ் அண்ட் டேங் கிட்ட சேம் 30 சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் மேடமும் தான் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும் சார், இல்லைனா நாங்கள் மறுபடியும் வேறு டைப் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் டேங்கு புரியுது. அப்போ நீங்கள் இது கூட தெரியலன்ற மாதிரியே ஒரு லுக்கு தான் விடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டு அந்த ரிசர்ச் ஹெட்டும் அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒன்றா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேங்கும் சரி அப்போ நாம்ளும் ஸ்மெல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2 சாம்பிள் மட்டும் உங்களுக்கும் டேங்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எதுக்குள்ளது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ரிசர்ச் ஹெட்டை தான் கூப்பிட்றீங்க. ஸோ பார்த்தா நீங்கள் 2 பேரும் சேம் பர்ஃப்யூம் சாம்பிள்ஸ் தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பார்த்தோன்னா, மேம் சார் நீங்கள் 2 பேரும் ஒரே பர்ஃப்யூமை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க 2 பேருக்குமே அது தெரியுது. ஓ அப்படியா, நீங்கள் இன்னும் இதில் வேறு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே அந்த சென்ட்டை பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காண்டி நீங்கள் எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இங்கிட்டேயும் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பிட்டேவங்க பார்க்க, அப்போ டேயும் அப்போவுமே உங்களே தான் பார்க்க, மிஸ்டர் டே இப்படி என்னை பார்த்துட்டு சும்மா தான் இருக்க போகிறீங்களா? என்ன வேன்? இல்லை நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பம் இல்லையா என்ன? நானே சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் டேங்கை பார்த்து ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது அந்த ரிசர்ச் ஹெட் தான், சார் இல்லை சார் இன்னும் இந்த பர்ஃப்யூமில் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா, இல்லை இன்னும் ஏதாச்சும் நம்ம இதை புதுசாக க்ரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு மேடம் கேட்குறாங்க. அது உங்களோட இஷ்டம், வயன் என்ன சொல்கிறாங்களோ அதையே பண்ணிவிடுங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த ரிசர்ச் ஹெட்டும் அங்கே இருக்க எல்லா சாம்பிள்ஸும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களுமே அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்படியும் உங்கள் பின்னாடி தான் வராரு அமைதியாக. உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி டேங்க தான் திரும்பி பார்க்குறீங்க. அவர் அதை கவனிக்கலை. அவர் அப்படியே உங்களை மோதுற மாதிரியே வந்துட்டார். அப்போ நீங்கள் தான் டேங் அப்படின்ட்டு ஜோராக கத்துறீங்க. அதை கேட்ட பிறகு தான் அவர் ரியாலிட்டிக்கே வராரு. அப்புறம் அவர் அப்படியே நிமிர்ந்து உங்களை தான் பார்க்க, அவரோட கண்ணில் ஒரு மாதிரி வலி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கேட்காம, டேங் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, நீங்கள் ஓகே தானே? எனக்கு என்ன வயன், நான் ஓகே தான். அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு டேயாங் எதுவுமே சொல்லாமல் கிளம்ப. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் டேயாங் அப்படின்ட்டு அப்படியே டேயாங்கோட கை தான் பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு வேணால் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை வயன். இல்லை டேயாங் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ரொம்பவே கைண்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் டேயாங் இல்லை வயன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இன்னுமே சோகமாக சொல்கிறாரு. உங்கள் கண்ணை பார்த்து கூட பேசலை. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் டேயாங் என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் மன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சால்வ் பண்ண பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஏதாச்சும் காரியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்படி பேசுகிற ஆள். ஸோ அதனால் அது டேங்க்கு தெரியலல்ல. ஸோ அவர் என்ன வயன் புரியல, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வந்துச்சுன்னா நீ எதோ கேட்குற, இல்லை எதா இருந்தாலும் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் அவ்வளோவா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, எப்படி இருந்தாலும் நான் உங்களோட கம்பெனியோட ஒரு கொலாபரேட்டர் தானே. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்போ டேயாங் ஒரு மாதிரி உங்களை தான் பார்க்குறாரு. அவர் கண்ணால் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே உங்களை பார்க்க நீங்களும் ஆர்வமாக அப்படியே டேயாங்க தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் சீன் கட் ஆகுது. இப்போது கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் டேயாங்கோட அப்பா சொன்ன மாதிரி அவரோட
கம்பெனியோட 50th ஆனிவர்சரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காண்டி செம்மையாக பெரிய இடத்துல கிராண்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாருமே ஒரே மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் தீமில் எல்லோரும் வந்திருக்காங்க. பார்க்கவே செம்ம கிராண்டாக இருக்குது. அதுவும் பணக்காரங்களாக தான் வந்திருக்காங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களே அவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் அப்படின்ட்டு செலிப்ரிட்டிஸ் கூட வந்திருக்காங்க. ஸோ இது பெரிய ஃபங்க்ஷனால் மீடியாக்காரங்களாம் இருக்காங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு. அப்போ டேங்கோட அப்பா அங்கே தான் ரொம்ப ப்ரௌடாக கெத்தாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அவருக்கு பக்கத்தில் தான் அப்படியே டேங்கோட அம்மாவுமே நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் ஆர்வமாக டேங்காண்டி தான் காத்துட்ருக்காங்க. அப்போ டேங்கோட அப்பா எங்கடையும் பிள்ளை அவன் என்ன இன்னும் வரக்கானோ? இல்லைங்க வரேன்னு தான் சொன்னான், இன்னும் வந்துடுவாங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க வந்துடுவான். ஏண்டி எங்கே போனாலும் உன்னோட பையன் மானத்தை வாங்கணுன்னே இருப்பானா? கரெக்ட் டைமுக்கு வரத்துக்காக்காது. இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவனுக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலை வரத்துக்காவாதான் அவனுக்கு அப்படின்ட்டு செம்ம கோவமாக பேச, என்னங்க இருங்கங்க வந்துடுவான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா கேமராஸுமே அப்படியே டோர் பக்கமாக திரும்ப அங்கேருந்து டியாங் தான். அவரும் ஃபார்மல் ட்ரெஸ் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படியே உள்ளே வராரு. அவர் ஃபஸ்ட்டு செம்ம ஹேண்ட்ஸமான ஒரு ஆள். அதனால எல்லாருமே அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்கை பற்றி குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாஸ்லாம் டேங்கை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா டேங்கோட அம்மாவுக்கு தான் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. டேங் வந்துட்டியாடா அப்படின்ட்டு டேங்கோட அம்மா தான் அப்படியே ஓடி வந்து டேங் கையை பிடிச்சி வாடா வாடா அப்பா செம்ம கோபமாக இருக்காரு வா அப்படின்ட்டு டேங்கோட கையை பிடிச்சி தான் அப்படியே டேங்கோட அப்பா பக்கத்தில் கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. அப்போ டேங்கும் டேங்கோட அப்பா பார்த்தோன்னே அப்பா வந்துட்டேன், இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன்னு வர சொல்கிறியா நீ அப்படின்ட்டு அப்போவுமே எரிஞ்சதான் விழுகிறாரு டேங்கோட அப்பா. டேங்கும் அதுக்கு மேலே எதுவும் பேசலை, அமைதியாகிட்டாரு. என்னடாச்சு நீ ஏன்டா இன்னும் இப்படி இருக்க? அன்றைக்கி தான் ஒரு மாதிரி சோகமாக இருந்தேன்னு பார்த்தா இப்போவுமே அப்படி தான் இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு? இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால தான். ஐயோ சரியாக சாப்பிட மாட்டேடா நீ, இதுக்கப்புறம் டெய்லி நானே சமைச்சு கொடுத்துட்றேன் சரியா, அதை சாப்பிடு அப்படின்ட்டு டேயோங்க ரொம்ப கவனிச்சிட்ருக்காங்க டேயோங்கோட அம்மா பாசமா. ஸோ அப்படியே சரி ஓகே எல்லோரும் கேதர் ஆகிட்டிங்க நம்புகிறேன், நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் அதுக்கு தானே வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ டேயோங்கோட அப்பாவும் சரி ஃபஸ்ட்டு நம்ம கேக் கட்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல சார் அப்படின்ட்டு கேக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ கேக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் அப்படியே டோர் பக்கமாக திரும்பி பார்க்க அங்கே கேக் வரல, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆள் தான் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் ஃபுல்லு ரெட்டு கலர் ட்ரெஸ். இந்த பார்ட்டிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லோரும் ஒயிட் கலர் போட்டிருக்க, அந்த பர்சன் மட்டும் ரெட் கலர் தான் போட்டிருக்கா. அது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். எப்போவுமே பாஸியாக ட்ரெஸ் பண்ணுற நீங்கள் இன்றைக்கி அப்படியே ஃப்ராக்கில் ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ரெட்டு கலரில். பார்க்கவே நீங்கள் வேறு செம்ம அழகாக வேற இருக்கீங்க. உங்களை இதுவரையும் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸில் யாரும் பார்த்ததும் கிடையாது. ஸோ அப்படியே கேமராஸ் எல்லாம் உங்கள் பக்கமாக திரும்பி இது வயன் தானே, அந்த வை கம்பெனியோட சிஇஓ தானே, இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை இவங்களும் டேங்கோட கம்பெனியும் கொலாபரேஷன் வச்சுருக்கனால இவங்களுக்குமே இன்விடேஷன் போயிருக்குமோ? அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஏன் எல்லாரை விட வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க? அங்கே ஒயிட் கலர் தீமில் தானே ட்ரெஸ் போட்டிருந்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே உள்ளே வர டேங் விடாமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதுவும் சும்மா இல்லை செம்ம அழகாக இருக்கீங்க, அதனால் அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்க. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே டேங்க பார்த்த மாதிரியே தான் வரீங்க. அப்போது ஒரு கிளான்ஸாக டேங்கோட அப்பாவையும் பார்த்துட்டு ஸ்மிக் பண்ணுறீங்க. அவருக்கா ஒரு மாதிரி கொலகாண்டில் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே டேங் பக்கத்தில் நின்று அவரை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே அவரோட கை கொடுத்துக்கிட்டீங்க. எல்லாரும் என்ன நடக்குதுங்க, இவங்க ஏன் வந்து டேங்கோட கையை பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்க. டேங்கோட அப்பாவுக்கும் கன்ஃபியூஸ் தான், டேங்கோட அம்மாவுக்கும் என்ன இந்த பொண்ணு வந்து என்ன நம்ம பையனோட கையை பிடிக்குது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் டேங்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்திருக்கவங்க பக்கம்லாம் திரும்பி எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் செம்ம ஷாக்கில் இருப்பீங்கன்னு, அது ஏன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கணும். இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது டேங் கம்பெனியோட 50th ஆனிவர்சரி ஒரு ரீசன், அண்ட் இன்னொரு ரீசன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்ப்ரைஸை சொல்கிறதுக்காண்டி தான். அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருந்தோம். ஸோ இதுக்கப்புறமும் சீக்ரெட்டாக வச்சுருக்க விரும்பலை. ஸோ அதனால் நானும் டேங்கும் இதை இப்போது அனௌன்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங் பக்கம் திரும்பி என்ன டேங் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ட்டு கேட்க டேங்கும் ஆமான்ற மாதிரி மண்டையாட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம்
மீடியா நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல மீடியாலாம் வந்துட்டு அப்படியே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் நான் வை கம்பெனியோட சிஇஓ வயன் அண்ட் டே கம்பெனியோட சிஇஓ டேயாங் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் அண்ட் நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல அவ்வளோதான். இது பெரிய காசிப் ஆயிடுச்சு. எல்லாரும் செம்மையாக இதை பற்றி தான் என்னடா சொல்கிறாங்க, இது எப்பத்துலேருந்து அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை டேயோங்கோட அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ டேயோங்கோட அம்மா என்ன டேயாங் லவ் பண்ணுறானா, அது இவ்வளோ அழகான பொண்ணையா அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவங்க அப்படியே சிரித்த மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ அதோட மட்டும் நிறுத்தாமல் அப்படியே டேயாங் பக்கம் திரும்பி அப்படியே அவரோட காலரை பிடிச்சி இழுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவ்வளோதான், இது பெரிய நியூஸ் ஆகி எல்லா இடத்துலையுமே அப்படியே நியூஸ் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே ஷாக்கு தான். ஏன்னா வயன் டேயாங்கா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் தான். உங்களோட கம்பெனி, உங்களோட அசிஸ்டண்ட், டேயாங்கோட அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு எல்லாருமே இதை எதிர்பார்க்காத ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ அப்படியே எல்லோரும் ஷாக் ஆகிட்டு தான் இந்த நியூஸை அப்படியே பார்க்குறாங்க. ஸோ நம்ம இதோடையே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடே ஒரு மாதிரி ட்விஸ்டடாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வயன் எப்படி திடீர்னு டேயாங்க லவ் பண்ணுறேன்னு வந்து இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணா அண்ட் டேயாங்கே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்காண்டி காத்துட்ருப்பீங்க நம்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.